நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஐசர் அட்மிஷன் வந்து 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஐசர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களுக்கான காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒடிசா, மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், மகாராஷ்டிரா, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இந்த ஐசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 5 வருட பிஎஸ், எம்எஸ் டியூல் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது, 4 வருடம் பிஎஸ் அப்படி பிடெக் டிகிரி அப்படிங்கிறதும் இங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆண்டுக்கான இந்த கல்வி ஆண்டுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்துடுது. என்னைக்கு வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு 10ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் வந்து 10ஆம் தேதியிலேருந்து 3வது மாதம் 10ஆம் தேதி 2025 அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. சரி, இந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் போட முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 12th பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ கூட எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம் எழுதுகிறாங்களே அவங்களும் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு 12th பாஸ் ஆனவங்க அதுக்கு அப்ளை பண்ணவங்களும் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இவங்களுக்கு எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தா, அதாவது எந்த வந்து பேப்பர் சப்ஜெக்ட் இவங்க எடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஃபிசிக்ஸு கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 5 வருட கோர்ஸு, 4 வருட கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் எல்லா மாநிலங்கள்லேயும் எவ்வளோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பகம்பூரில் 300 சீட் இருக்குது, போபாலில் 300 சீட் இருக்குது, கொல்கட்டாவில் 280 இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வந்து கொல்கட்டாவிலே இன்னொரு 30 சீட்டு வந்துருக்கு. ஐசர் மொஹாலியில் 270 சீட் இருக்குது. அதே மாதிரி புனேயில் வந்து 288, திருப்பதியில் 350, திருவனந்தபுரத்தில் 320 ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2138 டிகிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து அந்த டிகிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போபாலில் இருக்கக்கூடிய 140 இருக்குது. அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஸ்டடிங்ட்டு 35, அதுக்கப்புறம் 50 சீட்டு, மொத்தம் 225 சீட்டு வந்து 4 வருஷம் படிக்கக்கூடிய சீட்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எத்தனை இயர் படிக்கலாம், அது எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 தேதி ஆரம்பித்தாச்சு. இந்த ஏப்ரல் வந்து 15ஆம் தேதியோட இந்த இது க்ளோஸ் ஆகுது. 15ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கரெக்ஷன் எதாவது பண்ணுறதா இருந்தால் ஏப்ரல் மாதம் 21, 22 ஆகிய தேதிகளில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் வந்து மே மாதம் 15ஆம் தேதி ஆல் டிக்கெட் வந்து விட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் 25 எக்ஸாம். ஆன்சர் கீ வந்து மே 25 அன்னைக்கே வந்து ஆன்சர் கீ விட்றாங்க. அப்போ எக்ஸாம் என்றைக்கு நடக்குது, ஆல் டிக்கெட்டுக்கு என்றைக்கு கொடுக்குறாங்க அன்றைக்கி, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து கீ எப்போ கொடுக்குறாங்க, எல்லா டீட்டெயிலுமே அவங்க தெளிவாக நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ இதில் வேறு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த என்ன வேணும், என்னென்னலாம் நீங்கள் வந்து நெட் சென்டருக்கு போகலாம், இல்லை நீங்களெல்லாம் எடுத்து எப்படிலாம் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்ளிகேஷனு. வெளிநாடு வாழ் எல்லா கேட்டகரிக்குமான ஒரு அப்ளிகேஷனாக தான் இருக்குது. ஃபோட்டோ வந்து எடுத்துக்கணும். ஃபோட்டோ வந்து 200 KB, சிக்னேச்சர் வந்து 200 KBக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து ஐடி சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஐடிங்கிறது ஆதார் கார்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹேண்டிகேப்ட் அப்படின்னா அவங்களுடையது, மைக்ரெண்ட்டு, வெளிநாடு உள்நாடு வாழ் இந்தியர்கள், அது மாதிரி என்னென்ன ஃபார்ம் அப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இந்த கொடுத்துருக்கேன், லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் இருக்கிறத வச்சு நீங்கள் என்னென்ன கேட்டகரி, என்ன உங்களுக்கான தகுதிகள் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் வருங்காலில் உங்கள் எல்லாருக்குமே இதை வந்து சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் எல்லா மாணவர்களுக்குமே பேரண்ட்டு எல்லாருக்கும் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய மாணவர்கள் மிகுந்த ரொம்ப கனவு கண்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே பயன்படுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.